நம்ம கேம் இன்னைக்கு அப்டேட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம கேமுக்குள்ள எவ்வளோ சேஞ்ச்லாம் வருது அதைத்தான் நம்ம வீடியோவாக பார்க்க வரோம். இந்த ஒரு வீடியோ நல்லா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுசாக பாருங்க. அப்போ தான் வீடியோவில் என்ன இருக்குன்றது புரியும். ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சத்தியமாக புரியவே புரியாது. இதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு தெளிவான அப்டேட்லாம் தரானுலாம். அதேமாதிரி இன்னைக்கு கேமுக்குள்ளே எல்லாமே மாறிடும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஹோலி ஈவெண்ட்டு 2025 அப்படின்ற மாதிரி ஒரு பேனர் போட்டு இப்படி லோகோலாம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃபிக்கோட எடிட் பண்ணி வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஹோலி ஈவெண்ட் அப்படியே ஒரு பேனர் மாதிரி முன்ன வந்து கிடக்கும். வெட்டிங் மிஷின் லூட் டிராப்லாம் மாறிடும். இன்னும் அப்டேட் பல அப்டேட் பண்ணியிருக்கானு கருணாகாரன். அந்த கருணாகாரனை பண்ண அப்டேட்டை பாருங்க. நம்ம ஏரோப்ளைன்லேருந்து இறங்கின இந்த மாதிரி தான் இறங்குவோம். இதுக்கப்புறம் இன்னைக்கு வர்ற அப்டேட்டில் இப்படி தான் இறங்குவோம் பாருங்க. மற்றபடி பேரசூட்லாம் இறங்குவோம். ஆனால் இனிமே அப்படி கிடையாது. இந்த மாதிரி தான் நம்ம பறவையிலேருந்து குதிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இறங்குவோம். இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சது வந்து கமெண்ட்னா தெரிவிச்சு விடுங்க. இல்லாட்டினா பண்ணவே வேண்டாங்க. பாருங்க எவ்வளோ அழகா இறங்குறான் பாருங்க, லேண்ட் பண்ணுறான் பாருங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கான் அப்படின்ட்டு கரீனா பேஜ்ல இருந்து சொல்லியிருக்கானுவேன். இனிமே நம்ம மேப்ல வந்து தண்ணியா இருக்கும் எங்கனாலும். ஆனா இனிமே அப்படி கிடையாது, சும்மா பாலைவனமா தான் இருக்கும். பாலைவனமா தான் காட்சியே அளிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ரம்ஜான் ஈவெண்ட் வருது. அதாலே இன்னையில இருந்து நம்ம கேமுக்குள்ள வந்து அப்படி பெர்முடா மேப் வந்து பாலைவனமா தான் காட்சி அளிக்கும். பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆனா பாலைவனமா இருந்தாலும் ரம்ஜான் ஈவெண்ட்காண்டி ரொம்பவுமே அழகா கிரியேட்டிவிட்டியா ஜம்முன்னு அழகா பண்ணியிருக்கானுவேன். கருணாக்கு கோடி கும்பிட்டு தான் போடணும். உண்மையில நல்லா இருக்கு. அதால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இங்க பாருங்க எவ்வளவுக்குள்ள இதுல தண்ணி கிடக்கும். இப்ப பாலைவனமா இருக்கு பாருங்க. கிளாக் டவரை சும்மா வேற லெவல்ல எடிட் பண்ணியிருக்கானுவேன். எடிட்ல இது உண்மையா வரப்போகுது. இன்னைக்குல இருந்து நம்ம கிளாக் டவர் இப்படிதான் இருக்கும். இவ்வளவுக்குள்ள அழகா வடிவமைச்சிருக்கானு. நிறைய எஃபெக்ட் போட்டாங்களாம். ஏகப்பட்ட காசு செலவழிச்சு தான் இந்த வந்து கிளாக் டவரை வந்து ரொம்பவுமே நீட்டா சரி பண்ணி வச்சிருக்கானோ. ரொம்பவுமே செலவு பண்ணாங்களாம். கரீனா கூட்டம் போட்டு சொல்றப்போ தான் நமக்கு இந்த ஒரு நியூஸ் வந்து லீக் ஆயிடுச்சு. ரொம்பவுமே நாங்க கஷ்டப்பட்டோங்க. பாருங்க கிளாக் டவர் சந்தை காடா மாத்தி வச்சிருக்கானு. உங்க ஊர்ல எல்லாம் எவ்வளவுக்குள்ள அழகா இருக்கும் சந்தை. அதே மாதிரி நம்ம ஊர்ல நம்ம கரீனா ஃப்ரீ ஃபயர் அப்படி செஞ்சு வச்சிருக்கானோ. நம்ம சொந்த ஊரான கிளாக் டவர்ல எவ்வளவுக்குள்ள சந்தை மாதிரி அழகா வடிவமைச்சு வச்சிருக்கானோ பாருங்க. இதெல்லாம் இன்னைக்கு கேமுக்குள்ள இருந்து வருமா. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒட்டகைச்சிவிங்க பக்கத்துல போய் நின்று நம்ம ஒட்டகைச்சிவிங்க உடச்சு விட்டாலும் அது பக்கத்துல நின்னாலே நமக்கு லூட்டு தருமா. அது விட்ட மாதிரி பின்னாடி போடுமா. நம்ம வந்து அந்த லூட்டை எடுத்து நம்ம விளாடலாம். அந்த மாதிரி இதுக்கப்புறம் தான் ரம்ஜான் ஈவெண்ட்டுக்காண்டி கொண்டு வரானுவேன். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல சும்மா லட்டு கடை மாதிரி பெட்டி கடை மாதிரி போட்டு வச்சிருக்கானுவேன். இதில் போய் நம்ம அப்படியே போய் சாப்பிடலாம். இன்னும் பல அப்டேட்டு இதுக்கப்புறம் வரப்போகுது. அந்த அப்டேட்ல உங்களுக்கு வேணும்னா மட்டும் நம்மகிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சளவு எதுவும் கமெண்ட் இருந்தால் மட்டும் தெரிவிச்சு விடுங்க. சும்மா தேவையில்லாத கமெண்ட்லாம் போடுறானுவேன். அதெல்லாம் போடாதீங்க கண்டிப்பாக.